ஆண்டவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவளை உபயோகிப்பார். அப்படின்னா ஆண்டவரை அறியாதவர்கள் கூட, ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள் கூட ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் 3 முக்கியமான நபர்கள் மூலமாக இயேசுவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று நான் சொல்லுவேன். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் அவரை ஒரு தனி ஜன கூட்டமாக ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்து ஆரம்பித்து தான் இஸ்ரவேல் ஜனங் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக யூதர்களுக்கு தேவன் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து வரப்போகின்ற மேசியாவுக்காக யூதர்களை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா யூதர்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போனார்களோ, அவர்கள் எங்கெங்கெல்லாம் யாரோடு கூட அவர்கள் இடைப்பட்டார்களோ, எல்லாருக்கும் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த யூதர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யூதர்கள் வரப்போகின்ற ஒரு ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் ஏரோதுடைய நாட்கள்ல கூட அந்த ஞான ஸ்திரீகள் வந்த பொழுது உடனடியாக அவன் பதற்றம் அடைகிறான். ஏன்? யூதர்கள் ஏற்கனவே இதை குறித்து அநேக தலைமுறைகளாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ராஜ்யம் வருகின்றது, ஒரு ராஜா வரப்போகின்றார், அவர் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகின்றார் என்ற பயத்தினாலதான் எல்லா ஆண் பிள்ளைகளும் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்? அவருக்குள்ள அந்த பதற்றம். ஏன்னா யூதர்கள் எல்லாருக்கும் இந்த வரப்போகின்ற மேசியாவை குறித்து எல்லாருக்கும் பேசிட்டாங்க. இப்ப நான் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பதாக, முதலாம் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் உரைத்த 300க்கு அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒன்று விடாமல் நிறைவேற்றி இயேசு வந்தாருன்னா, இயேசு முதல் முறை வந்துறது எவ்வளோ நிச்சயமோ அதே போலதான் இயேசுவின் 2ஆம் வருகையும் நிச்சயம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து வேதத்தில் நீங்கள் காண்கின்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஒன்று விடாம அத்தனையும் நீங்களும் நானும் வாழக்கூடிய நாட்களில் ஒரு பார்க்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவாராக என்று நான் விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் முதல் வருகைக்காக அவ்வளோ ஆயத்தப்படுத்தி அவ்வளோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னார் என்றால், இன்னும் சீக்கிரத்தில் எக்காலம் ஊதப்பட போகின்றது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கின்றவர் எல்லாரும் அவர்கள் எழும்புவார்கள். முதலாவது. அதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கின்ற நாம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை நாம் சந்தித்து, அது நம்ம ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க, ஏதோ மனிதனுடைய அவனுடைய சிந்தனை இல்லை. ஆண்டவர் இது நடக்கும் என்று உரைத்திருக்கின்றார், சொன்னதை நிச்சயம் செய்வார்.